இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சிவகாமி இறந்தது நீங்க வச்ச விஷத்தாலையா? ஆமாண்டா மவனே. ஆனா ஊர் ஜனங்க சாமுண்டீஸ்வரி எல்லாம் அந்த சேதுபதி சந்தேகப்பட்டதுனாலதான் சிவகாமி அவமானத்துல செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் வச்ச விஷத்தாலதான் செத்தான்னு யாருக்கும் தெரியாது. சித்தப்பா, இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியக்கூடாது. முக்கியமா அந்த சேதுபதியோட பேரனுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னு வை, ரெண்டு குடும்பமும் ஈஸியா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரியை நம்மளால பழிய வாங்க முடியாது. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதுடா மவனே. சித்தப்பா, நீங்க இவ்ளோ வேலை பண்ணிருக்கீங்களா? என்ன பண்றது மவனே, ஒரு கொலைய பண்ணிட்டு அதை மறைக்க நிறைய தப்புகள் பண்ண வேண்டியது இருக்கே. சரி, அந்த ஏட்டு யார்ட்டையாவது சொல்லிட்டா என்ன பண்றது சித்தப்பா? அதெல்லாம் சொல்ல மாட்டான் மவனே. இது நடந்து 25 வருஷத்துக்கு மேலாச்சு. இது வரைக்கும் சொல்லாதவன் இனிமேல சொல்ல போறான். இந்த பாரு, பயந்துகிட்டே இருந்தா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது மவனே. சித்தப்பா, என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்ட்டையும் உளறி வைக்காதீங்க. இந்த ரகசியம் நம்மோடவே இருக்கட்டும், புரிஞ்சுதா? நான் சொல்றது இருக்கட்டும் மவனே. நீ தண்ணிய போட்டுட்டு யாருக்கிட்டையாவது உளராம இருந்தா சரி. வணக்கம் டாக்டர். மகேஷ்க்கு எப்படி இருக்கு? அவரை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். நாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டோம். அவரோட ஹெல்த்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல, அப்படியே தான் இருக்காரு. இன்னும் கோமா ஸ்டேஜில் தான் இருக்காரு. ஆமா, அதே ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். இப்படி ஆயிடுச்சே. நம்பிக்கை இழந்துட வேண்டாம், ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க அப்செட்லாம் ஆக வேண்டாம். பட் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதான் நமக்கு இப்போ இருக்கிற ஒரே சாய்ஸ். புரியுது டாக்டர். மகேஷ் குணமானா சந்தோஷமா ஆஸ்திரேலியா போலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. வா அக்கா. என்னக்கா? ஸ்வாதி, ஏன் இப்படி இருக்க? நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னக்கா, நான் என்ன செஞ்சேன்? ஏன் இப்படி பேசுற? உன் ஃப்ரெண்டு ஸ்ருதி எனக்கு கால் பண்ணிருந்தா. நீ இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல பாடுறதுக்கு பேர் கொடுத்துட்டு இப்ப பாட மாட்டேன்னு சொல்றியாமே, ஏன்? ஏற்கனவே நீ பாட மாட்டேன்னு சொன்ன. நான் தான் உன்னை கம்பல் பண்ணி ஒத்துக்க வச்சேன். இப்போ திரும்பவும் பாட மாட்டேன்னு ஏன் அடம் பிடிக்கிற? அப்ப பேர் கொடுத்தது உண்மைதான்க்கா. ஆனா இப்ப அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயந்துதான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறது இல்லைன்னு அவகிட்ட சொன்னேன். ஹே, ஒரு முடிவெடுத்தா அதுல நீ உறுதியா இருக்க மாட்டியா? இப்படிதான் மாத்தி மாத்தி பேசுவியா? அன்னைக்கே அம்மாவால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதானே பேர் கொடுத்த. இன்னைக்கு என்ன புதுசா பயப்படுற? இல்லக்கா, நாள் நெருங்க நெருங்க எனக்கு பயமா இருக்கு. அம்மாவை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. என்ன விட்டுருக்கா ப்ளீஸ். ஸ்வாதி, பாடுற திறமை எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அது கடவுள் கொடுத்த கிஃப்ட். அத வீண் பண்ணாத. அன்னைக்கு நீ கோவில்ல நல்லா தானே பாடின. அத வச்சுதான் உன்னை காம்படிஷன்ல கலந்துக்க சொன்னேன். அதோட என் கல்யாண ரிசப்ஷன் மண்டபத்துல நடந்தப்ப கூட நீ நல்லா தானே பாடின. அப்ப எல்லாரும் நீ நல்லா பாடுறன்னு கை தட்டி ரசிச்சாங்கல்ல. அம்மாவும் அதை கேட்டு உன்னை பாராட்டினாங்களே, அதெல்லாம் நீ மறந்துட்டியா? இல்லக்கா, நான் எதையும் மறக்கல. அம்மா அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா? இன்னைக்கு ஒரு நாள் தான் ரேவதிக்காக பாட விடுறேன். இனிமே நீ பாடுறத பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. படிப்புல மட்டும்தான் உன்னோட கவனம் இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. இப்ப நான் திரும்ப பாடினா அவங்க கோவத்துக்கே ஆளாகணும். நம்ம வீட்டுல ஆல்ரெடி இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுல புதுசா வேற என்னால பிரச்சனை வர வேண்டாம் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். அம்மாவுக்கு பயந்து பயந்துதான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு. நீயும் அவங்களுக்கு பயந்து உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்காத. பாடுறத கேரியரா எடுத்துக்கிட்டு பெருசா சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ ஏன் அப்படி வரக்கூடாது? அதனால மனசை போட்டு குழப்பிக்காம இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற வழியை பாரு. இல்லக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்வாதி, உன் அக்கா சொல்றதுதான் கரெக்ட். நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு பாடு, அது உன் ஃபியூச்சருக்கும் நல்லது. இல்ல, அம்மாவுக்கு கோவம் வர மாதிரி நான் எதுவும் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அம்மாவை சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா உனக்கு இந்த சான்ஸ் போச்சுன்னா திரும்ப வராது. புத்திசாலிங்க வர சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னேறிடுவாங்க. நீ இதுல சாதிச்சு காட்டினா உன் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கல்ல. நானும் இந்த ஃபீல்டுல பெருசா வரணும்னு ஆசையா தான் இருக்கு.
ஆனா அம்மாவை பகைச்சுக்கிட்டு எப்படி செய்யறது? இப்போ உனக்கு பிரச்சனை உன் அம்மா தானா? அவங்ககிட்ட பேசி நான் சம்மதிக்க வைக்கிறேன். அதுக்காக நீ பாடாம இருக்காத. இந்த மாதிரி திறமெல்லாம் சில பேருக்கு தான் வரமா கிடைக்கும். உனக்கு அது கிடைச்சிருக்கு. அதை எப்படியாவது பயன்படுத்தி மேலே வரத்துக்கு வழியை பாரு. இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்கிட்டு ஜெயிச்சா இன்னும் உனக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அது உன் ஃபியூச்சரை வேற உயரத்துக்கு கொண்டு போகும். அதனால சின்ன சின்ன இந்த மாதிரி தடுங்கள் எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இவ்ளோ தூரம் சொல்றோம்ல, ஒத்துக்கோ. அம்மாவால எந்த பிரச்சனை வந்தாலும் அத சமாளிச்சுக்கலாம். காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு சொல்லு. சரிக்கா, நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். இந்த காம்படிஷன்ல நான் கண்டிப்பா கலந்துக்கிறேன். கலந்துக்கிட்டு வின் பண்ணியும் காட்டணும். அப்பதான் சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா வின் பண்ணுவேன்க்கா. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. நாளைக்கு நாங்களும் வரோம். நீ நல்லா பாடணும். கண்டிப்பா பாடுவேன், கவலைப்படாதீங்க. நான் வரேன்க்கா. சரி, நான் வரேன். தேங்க்ஸ். எதுக்கு? என் தங்கச்சிய மோட்டிவேட் பண்ற விதமா பேசுனல்ல, அதுக்குதான். சுவாதிக்கு நல்ல திறமை இருக்கு. அவளை என்கரேஜ் பண்றதுக்காக தான் அப்படி பேசினேன். மற்றபடி எதுவும் இல்லை. என்ன மன்னிச்சிடு நவீன். உன் மேல இருக்கிற கோவத்துல நான் ஆளை வச்சு உன்னை அடிச்சேன். ஆனா அவங்கள நான் சும்மா 4 தட்டு தான் தட்ட சொன்னேன். ஆனா அவங்க இப்படிலாம் பலமா அடிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நவீன். என்னது? என் அடிக்க சொன்னது நீயா துர்கா? ஐயோ, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை துர்கா. காதலுக்காக அடி வாங்கி ரத்தம் சிந்துவாங்களேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை என் லைஃப்லயே நடத்தி காட்டிட்டிய துர்கா. ஐயோ. ஏம்மா, நீ அனுப்புன அடியாளி யாருமா? அவனுக்கு அடிச்சடியில இவனுக்கு டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேம்மா. சாரி நவீன், புத்தி கிட்ட போய் ஏதோ பண்ணிட்டேன். உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தர சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளோ ஆகுதோ அத அம்மா கிட்ட சொல்லி நானே செட்டில் பண்றேன். ஓஹோ, அடிக்க ஆளையும் அனுப்பிட்டு ஹாஸ்பிட்டல் பில்லையும் நீயே கட்டுறன்னு சொல்றியே. உனக்கு ரொம்ப பெரிய மனசு துர்கா. உனக்கு வேற ஏதாவது தேவைப்படுதுனா கூட சொல்லு, செய்ய நான் தயாரா இருக்கேன். துர்கா, எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம் துர்கா. உன் அன்பு போதும். நீ மட்டும் என் பக்கத்திலேயே இரு. எனக்கு சீக்கிரமா குணமாயிடும்.